கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் ரூபாய் 168 கோடி மதிப்பில் 10.60 ஏக்கர் பரப்பளவில் கோவை வெள்ளலூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டும் பணி தொடங்கியது. மாநகருக்கு வரும் வெளியூர் பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் நேரடியாக எல்&டி பைபாஸ் சாலையை பயன்படுத்தி வெள்ளலூருக்கு வந்து செல்லும் வகையிலும், ஏறத்தாழ 300 பேருந்துகளை நிறுத்தும் வகையிலும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இதற்கிடையே பெரும்பகுதி கட்டுமானத்தின் பணி முடிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. தற்போது பேருந்து நிலையத்துக்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள் புதர் மண்டி காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் கட்டிடத்தில் இருக்கும் பொருட்கள் தினம் தினம் திருடப்படுகிறது. கட்டுமானத்திற்கு பயன்படுத்தி பாதியில் இருக்கும் கம்பிகளை அறுத்து ஒரு கும்பல் திருடுகிறது. கட்டிடத்தின் மேல் பகுதியில் தூண்களில் விடப்பட்ட கம்பிகளை முழுவதுமாக அறுக்கப்பட்டு திருடப்படுகிறது. அது மட்டுமின்றி சில இடங்களில் கட்டிடம் பெயர்க்கப்பட்டு உள்ளது. இது குறித்து அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் வேதனைப்படுகின்றனர். பேருந்து நிலையம் இங்கு வருமா வராதா என்று தெரியாத நிலையில் கட்டிடம் அதுவரை பாதுகாக்கப்படுமா என்று தெரியவில்லை என்கின்றனர். மேலும் கரைவேட்டி கட்டி கொண்டு வரும் சிலர் வடமாநில தொழிலாளர்களை வைத்து பல்வேறு பொருட்களை திருடுகின்றனர். அது மட்டுமின்றி பல்வேறு குற்றச்செயல்களுக்கு கூடாரமாக மாறி வருகிறது. இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய நபர்களோ கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்புகின்றனர்.